ஹாய், இன்றைக்கி நம்ம சண்டே ஈவினிங் vlog பார்க்கலாமா? சண்டே ஈவினிங் எப்பயுமே வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாலே ஒரே குஷி தான். என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினை கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தான் சாரை. பார்த்திங்கன்னா அவருக்கு பாடி லோஷன்ஸு, ரைவராஷ் க்ரீம் பவுடர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு அந்த சாரை. அதுக்குள்ளே பார்த்தா வெளியில் வந்து ட்ரம்ஸு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா வந்து இது கரகாட்டம்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. காளி கோவிலில் வந்து இது விசேஷம் போல். ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டு போயிட்டு ஃப்ரூட்ஸ் கடையை தேடி நாங்கள் அந்த வடபழனியை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா வடபழனி கோவில் என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் இருந்துச்சு. அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்க வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் ரோ ஹவுஸ் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு திறந்து இருந்துச்சு. சித்தியோடைய கோலத்தை பார்த்திங்களா அருமையாக இருக்கா. என்னென்னா அஸ்வின் கார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து விளையாடிட்டு இருந்தான். என் தம்பி தான். அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டாட்டா பை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் சிவனுக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு எஃபிக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு டெசர்ட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அதனால் எஃபிக்கு வந்துட்டு சாக்கோ ட்ரஃபிள் ப்ரௌனி அப்புறம் பிஸ்தா அது இந்த ஃப்ளேவரில் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருந்தது. அந்த குட் வைப்ஸ் ஒன்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து அப்படியே ஒரு ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு அவரை பில் பே பண்ண விட்டுட்டு நான் உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அந்த குட் வைப்ஸ் என்னன்னு தெரியல, ஒரே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகும்போது அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா கடாய் சிக்கன் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் ட்ரையாக. அது நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து எப்படி செஞ்சேன்னா சீரகம், சோம்பு, மல்லி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை ஃபஸ்ட்டு பேனில் ஆட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணோன்னா சூப்பராக வந்து அந்த சிக்கன் ரெடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வந்து வச்சிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைடேலாம் வந்து ரெசார்ட் போடுவாங்க. நாங்கள் அந்த போன வீக் பார்க்கல. ஸோ அதனால் வந்து ரெசார்ட் வந்து பார்த்துட்டே இருந்தேன். இந்த உப்பு ஜாடி வந்து பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரைடே மார்க்கெட்டு சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கவே. ஃப்ரெண்ட்ஸோடு போனால் ஜாலியாக தாங்க இருக்கும் எங்கே போனாலுமே. சண்டேனாலே நான்வெஜ் சாப்பிட்டா தான் வந்து ஒரு சண்டே ஒரு குட் ஃபீலே இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரசம், சிக்கன் கிரேவி, பழைய சாதம் இருந்துச்சு, காலையில் வச்ச சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், கிளி போட்டு சாம்பார் வச்சுருந்தேன், அதுவும் அப்படியே இருந்தது. அவ்வளோதான். கடாவில் போட்டு நல்லா சாப்பிட்டு ரெசார்ட் பார்த்துட்டு தூங்கியாச்சு. டாடா பாய்.